வீடு வாங்கும் யோகம், கார் வாங்கும் யோகம், பதவி உயர்வு யோகம் எல்லாமே கன்னி ராசிக்காரர்களுக்கு சேர்ந்து வருகிறது. பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்கள் என்பது இயற்கையிலேயே ஒழுங்கு, சுத்தம், திட்டமிடல் ஆகியவற்றை உயிராக கொண்டவர்கள். அவர்களின் வாழ்க்கையில் சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் மேலோங்கி இருக்கும். சாதாரணமாக மற்றவர்கள் கவனிக்காமல் கடந்து செல்லும் விஷயங்களை கூட கன்னி ராசிக்காரர்கள் நுணுக்கமாக கவனிப்பார்கள். ஒரு வேலை செய்தால் அதை அரைமனதோடு செய்ய மாட்டார்கள். முழுமையாக பிழையில்லாமல் மற்றவர்கள் பாராட்டும் அளவுக்கு செய்து முடிப்பதே இவர்களின் வழக்கம். மனதில் எப்போதும் ஒரு திட்டம், ஒரு கணக்கு, ஒரு எதிர்கால பாதை ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்களை நடமாடும் புத்தி என்று கூட சொல்லலாம். அமைதியான தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பெரிய சிந்தனை உலகமே இயங்கி கொண்டிருக்கும். கன்னி ராசிக்காரர்களின் அறிவு என்பது புத்தகத்திலிருந்து மட்டும் வருவது அல்ல, அனுபவத்திலிருந்து வடிகட்டப்பட்ட ஒரு கூர்மையான அறிவு. அவர்கள் எந்த விஷயத்தையும் உடனே நம்ப மாட்டார்கள். இதில் உண்மை என்ன, இதில் மறைந்திருக்கும் சிக்கல் என்ன என்று பல கோணங்களில் சிந்திப்பார்கள். அதனால்தான் இவர்கள் ஆலோசனை கொடுத்தால் அது நடைமுறைக்கு உகந்ததாகும், பயனுள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களையும் அவர்கள் பெரிய இடமாக எடுத்துக்கொள்வார்கள். ஒரு தோல்வி வந்தாலும் அதை கவலைப்பட்டு உட்காராமல் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பதுதான் கன்னி ராசியின் அழகான மனப்பான்மை. இந்த சிந்தனை முறையால் தான் இவர்களால் எந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொண்டு முன்னேற முடிகிறது. வேலை விஷயத்தில் கன்னி ராசிக்காரர்கள் என்றால் நம்பிக்கைக்கூடிய தூண் மாதிரி. எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதை சரியாக செய்து முடிப்பவர்கள் இவர்கள். அலுவலகத்தில் இவர்களிடம் ஒப்படைக்கப்படும் வேலை பாதுகாப்பாக முடியும் என்ற நம்பிக்கை மேலதிகாரிகளுக்கு இருக்கும். காரணம், இவர்கள் அவசரப்படாமல் ஒவ்வொரு கட்டத்தையும் சரிபார்த்து பிழைகள் இல்லாமல் செய்து முடிப்பார்கள். டாக்டர், ஆசிரியர், கணக்காளர், ஆய்வாளர், நிர்வாக பணிகள் போன்ற துறைகளில் கன்னி ராசிக்காரர்கள் சிறப்பாக விளங்குவார்கள். தொழில் செய்தாலும் கணக்கு வழக்கில் தெளிவாக இருப்பதால் பணம் வரும் வழியும் செலவாகும் வழியும் சரியாக கட்டுப்பாட்டில் இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒரே நாளில் வராது, ஆனால் மெதுவாக உறுதியாக நிலையான வெற்றியாகவே வரும். கன்னி ராசிக்காரர்களின் காதல் என்பது சினிமா மாதிரி வெளிப்படையாக இருக்காது, ஆனால் அது ஆழமாகவும் நிலையானதாகவும் இருக்கும். யாரையும் உடனே நம்பி மனசு கொடுக்க மாட்டார்கள். நன்றாக அறிந்து பழகி மனதில் உடிந்து வந்த பிறகுதான் காதல் உருவாகும். ஒரு முறை காதல் வந்தால் அந்த உறவை உயிராக காப்பார்கள். குடும்பம் என்றால் இவர்களுக்கு கோயில் மாதிரி. தாய், தந்தை, சகோதரர்கள், துணைவர், பிள்ளைகள் எல்லோருக்காகவும் தங்களை தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். சில நேரம் இவர்களின் அதிகமான கவனிப்பு அதிகமாக கட்டுப்படுத்துகிறார்கள் என்று மற்றவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் உண்மை என்னவென்றால் எல்லாம் நல்லா இருக்கணும் என்ற ஆழமான அக்கறைதான். கன்னி ராசிக்காரர்கள் பணத்தை வீணாக செலவழிப்பவர்கள் அல்ல. சிறிது சிறிதாக சேமித்து சரியான இடத்தில் பெரிய பயனாக மாற்றுவார்கள். இவர்கள் வாழ்க்கையில் திடீரென பணக்காரராக மாறுவது குறைவு. ஆனால் மெதுவாக உறுதியாக சொத்து சேர்ப்பவர்கள். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வாகனம் வாங்குவது போன்ற விஷயங்களில் திட்டமிட்டு நடப்பார்கள். அதிர்ஷ்டம் வந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். வாய்ப்பு வந்தால் பிடித்துக்கொள் என்ற மனப்பான்மை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். வாழ்க்கையில் சில காலம் கஷ்டம் வந்தாலும் பின்னால் அதற்கான பலன் கிடைக்கும் என்ற யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு. வெளியில் பார்த்தால் கன்னி ராசிக்காரர்கள் நடைமுறைக்கு உகந்த மனிதர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் ஆன்மீகத்தை விரும்பும் ஒரு மென்மையான மனசு இருக்கும். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, மனிதன் ஏன் இவ்வளவு போராட வேண்டும், நல்லது கெட்டது என்றால் என்ன நடப்பது என்ற கேள்விகள் இவர்களை அடிக்கடி சிந்திக்க வைக்கும். சிலர் கோயில், தியானம், மந்திரம் போன்றவற்றில் ஈடுபடுவார்கள். சிலர் மனித சேவையில் ஈடுபட்டு மன அமைதி பெறுவார்கள். இவர்களுக்கு கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி என்பது யாருக்காவது பயனுள்ளதாக இருந்தேன் என்ற உணர்விருந்துதான் வரும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கடைசி வரை மரியாதையுடன் நம்பிக்கையுடன் வாழ்கிறார்கள். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் அவர்கள் எதை செய்தாலும் அதில் முழு கவனம் செலுத்துவது. சின்ன வேலை என்றாலும் பெரிய பொறுப்பு என்றாலும் அதை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை ஓயாமல் உழைக்க வைக்கும். அவர்களால் பொய்யை தாங்க முடியாது. உண்மையும் நேர்மையும் தான் அவர்களின் அடையாளம். ஆனால் அதே நேரத்தில் அதிகமாக யோசிப்பது, எல்லாவற்றிலும் குறை தேடுவது சில நேரம் அவர்களின் பலவீனமாக மாறிவிடும். மற்றவர்கள் சுலபமாக கடந்து செல்லும் விஷயங்களை கூட கன்னி ராசிக்காரர்கள் மனதில் வைத்து கொண்டு கவலைப்படுவார்கள். இதனால் மன அழுத்தம் வர வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வாழ்க்கை அனுபவம் கூட கூட அவர்கள் இந்த பலவீனத்தை அறிவாக மாற்றிக்கொண்டு எதை விட்டுவிட வேண்டும், எதை பிடித்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். அதே போல கன்னி ராசிக்காரர்கள் பெரிய கூட்டங்களில் அதிகமாக பேச மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு சில உண்மையான நண்பர்கள் இருந்தால் போதும். அந்த நண்பர்களுக்காக அவர்கள் எந்த அளவுக்கும் போக தயாராக இருப்பார்கள். நட்பு என்றால் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது வாழ்க்கையின் ஒரு முக்கிய தூண் என்று நினைப்பவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். அவர்கள் பேசுவதை காட்டிலும் கேட்பதில்தான் அதிக திறமை கொண்டவர்கள். அதனால் பலர் தங்களின் பிரச்சனைகளை இவர்களிடம் வந்து சொல்லுவார்கள். சமூகத்தில் இவர்களுக்கு கிடைக்கும் மரியாதை அதிக சத்தத்தால் வருவது அல்ல, அமைதியான நம்பிக்கையால் வரும் மரியாதை.
ஒருமுறை நம்பிக்கை கிடைத்துவிட்டால் அந்த நம்பிக்கையை அவர்கள் கடைசி வரை காப்பார்கள். குடும்பம் என்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு உயிர். வீட்டின் சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிப்பார்கள். செலவு, ஆரோக்கியம், படிப்பு, எதிர்கால திட்டம் எல்லாமே இவர்களின் கண்காணிப்பில் இருக்கும். எல்லாம் சரியாக நடக்கணும் என்ற எண்ணம் அவர்களை ஒரு நல்ல நிர்வாகி போல மாற்றிவிடும். சில நேரம் குடும்பத்தில் மற்றவர்கள் இவ்வளவு கவலைப்பட வேண்டுமா என்று நினைக்கலாம். ஆனால் கன்னி ராசிக்காரர்கள் அதை அக்கறையாகவே நினைப்பார்கள். தங்களின் ஆசைகளை ஒதுக்கி வைத்து குடும்பத்திற்காக உழைப்பது இவர்களின் இயல்பு. அதனால்தான் வாழ்க்கையின் பிற்பகுதியில் குடும்பத்தாரிடமிருந்து நிறைய அன்பு மரியாதையும் பெறும் யோகம் இவர்களுக்கு உண்டு. கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் போல இருக்கும். ஆரம்ப காலத்தில் போராட்டங்கள் இருந்தாலும் நடுத்தர வயது நிலை பெறும் வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் எடுத்த முடிவுகள் உடனடி பலனை தராது, ஆனால் காலப்போக்கில் பெரிய வெற்றியாக மாறும். குறிப்பாக 30 வயதுக்கு பிறகு வேலை, சொத்து, குடும்பம் ஆகியவற்றின் நிலைத்தன்மை அதிகரிக்கும். நான் யார், என் வாழ்க்கை என்ன என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் காலம் அதுதான். எதிர்காலத்தில் கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் அனுபவத்தை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாற்றும் நிலைக்கு வருவார்கள். ஆலோசகர், வழிகாட்டி, ஆசிரியர் போன்ற பாத்திரங்களில் இவர்களின் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு பள்ளிக்கூடம் போல நினைப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம், ஒவ்வொரு அனுபவம் ஒரு பயிற்சி. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டதையும் வெறும் நினைவாக வைத்து கொள்ள மாட்டார்கள். அதிலிருந்து ஒரு அறிவை எடுத்துக்கொள்வார்கள். அதனால்தான் இவர்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக முதிர்ச்சி அடைகிறார்கள். மனதில் அமைதி வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அது சுலபமாக கிடைக்காது. ஆனால் கிடைத்தால் அது நீண்ட நாட்கள் நிலைக்கும். நான் மற்றவர்களுக்கு என்ன பயன் என்ற கேள்வியே இவர்களின் வாழ்க்கை தத்துவமாக மாறும். அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் என்பது ஒரே நாளில் வந்துவிடும் அதிர்ஷ்டமல்ல, அது மெதுவாக உருவாகும் ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றம். இவர்கள் வாழ்க்கையில் பணம் சேர்வது உழைப்பின் வழியாகத்தான். ஆனால் அந்த உழைப்புக்கு சரியான நேரத்தில் சரியான பலன் கிடைக்கும் காலங்கள் உண்டு. குறிப்பாக நடுத்தர வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் பண ஓட்டம் திடீரென அதிகரிக்கும். சொந்த வீடு என்பது, நிலம் வாங்குவது, பெரிய முதலீடுகள் செய்வது போன்ற விஷயங்கள் நிகழும். சில கன்னி ராசிக்காரர்கள் தங்களின் அறிவை தொழிலாக மாற்றி ஆலோசனை, கணக்கியல், ஆராய்ச்சி, கற்பித்தல் போன்ற துறைகளில் பெரிய வருமானம் பெறுவார்கள். நான் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை வந்த நாளிலிருந்து கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை வேறு உயரத்துக்கு செல்வது உறுதி. வெளியில் பார்த்தால் கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் அமைதியானவர்களாகவும் சற்றே கடுமையானவர்களாகவும் தோன்றலாம். ஆனால் அவர்களுக்குள் ஒரு மிக மென்மையான அன்பு நிறைந்த மனசு இருக்கும். தங்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்டாமல் உள்ளே வைத்து கொண்டு வாழ்வது இவர்களின் இயல்பு. யாராவது அவர்களை பற்றி தவறாக பேசினாலும் உடனே பதில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அதை மறக்கவும் மாட்டார்கள். நேரம் வந்தால் தங்கள் அமைதியான புத்தியாலே அந்த இடத்தை சரி செய்து விடுவார்கள். மேலும் இவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வைத்தால் அந்த நபருக்காக எல்லாவற்றையும் செய்ய தயார். இதுதான் இவர்களின் வெளியில் தெரியாத சக்தி. கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிரிகள் அதிகமாக இருப்பது போல் தோன்றலாம். காரணம், அவர்கள் நேர்மையாக இருப்பதால் பொய் பேசும் மனிதர்களுக்கு இவர்கள் பிடிக்காது. அலுவலகத்திலும் சமூகத்திலும் சிலர் இவர்களின் நேர்மைகளை பலவிதமாக நினைத்து தடைகள் உருவாக்க முயற்சிப்பார்கள். ஆனால் கன்னி ராசிக்காரர்களின் பெரிய பலம் என்னவென்றால் அவர்கள் சண்டையால் வெல்ல மாட்டார்கள், பொறுமையாலும் அறிவாலும் வெல்ல மாட்டார்கள். ஒரு தடையை பார்த்தால் இதை கடக்க என்ன வழி என்று அமைதியாக திட்டம் போடுவார்கள். வாழ்க்கையில் இவர்களுக்கு கிடைக்கும் உண்மையான வெற்றி என்பது நான் என்னை நேர்மையாக நடத்தினேன் என்ற மன திருப்தியால் தான் இருக்கிறது. கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உச்சநிலை என்பது வெறும் பணமும் பதவியும் மட்டுமல்ல. அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு என்ன என்பதில் சமூகத்தில் கிடைக்கும் மரியாதை. இந்த நபர் நம்பகமானவர், இந்த நபர் நேர்மையானவர் என்று மக்கள் சொல்வதே இவர்களுக்கு பெரிய செல்வம். வயது கூட கூட இவர்களின் வாழ்க்கை மென்மையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும். இளம் வயதில் இருந்த கவலைகள், பயங்கள், குழப்பங்கள் எல்லாம் காலத்தோடு கரைந்து ஒரு தெளிவான மனநிலையாக மாறும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் கடைசி பகுதிகளில் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் மாறும் யோகம் கொண்டவர்கள். அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது வெறும் நட்சத்திரங்களின் விளைவு மட்டுமல்ல, அவர்களின் மனநிலை, நிறம், நேரம் ஆகியவற்றோடு இணைந்த ஒரு வாழ்க்கை ஒழுங்கு. இவர்கள் பயன்படுத்தும் நிறங்களே அவர்களின் மனநிலையை மாற்றும் சக்தி கொண்டவை. பச்சை, இளநீலம், வெள்ளை போன்ற நிறங்கள் இவர்களின் மனதை அமைதியாக்கி எண்ணங்களை தெளிவாக மாற்றும். அதே போல எண்களில் 5, 6 போன்ற எண்கள் இவர்களுக்கு வாழ்க்கையின் நல்ல தொடக்கங்களை கொண்டு வரும். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற நாட்கள் இவர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாட்களாக இருக்கும். இன்று நல்ல நாள் என்று நினைத்து செய்யும் ஒரு செயலும் இன்று கவனமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி ஒதுக்கும் ஒரு செயலும் இவர்களின் வாழ்க்கையை மெதுவாக சரியான பாதையில் கொண்டு போகும். இதை அவர்கள் அறிந்தால் வாழ்க்கை முழுக்க ஒரு ஒழுங்கான ஓட்டமாகவே மாறும். கன்னிராசி ஆணும் கன்னிராசி பெண்ணும் அடிப்படையில் ஒரே இயல்பை கொண்டிருந்தாலும் வெளிப்படுத்தும் விதத்தில் சிறிய வேறுபாடு இருக்கும். கன்னிராசி ஆண்கள் தங்கள் பொறுப்பை சுமக்கும் வீரர்கள் போல இருப்பார்கள். குடும்பத்திற்காக, எதிர்காலத்திற்காக தனக்குள்ள ஆசைகளை கூட சில நேரம் தியாகம் செய்வார்கள். வெளியில் அதிகமாக பேச மாட்டார்கள், ஆனால் செய்தால் அது பயனுள்ளதாக இருக்கும்.
கன்னிராசி பெண்கள் மிகவும் கூர்மையான அறிவும் உண்மையான மனமும் சேர்ந்த கலவையாக இருப்பார்கள். வீட்டையும் வேலைகளையும் சமநிலைப்படுத்தும் அபூர்வ திறமை இவர்களிடம் இருக்கும். குடும்பத்தை நடத்தும் நிர்வாகி போலவும் பிள்ளைகளை நடத்தும் ஆசிரியர் போலவும் செயல்படுவார்கள். சில நேரம் இவர்களின் அதிக கவனம் மற்றவர்களுக்கு அதிக கட்டுப்பாடு போல தோன்றினாலும் அதன் பின்னால் இருக்கும் உண்மை அக்கறைதான். கன்னிராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை என்பது வெளிப்படையான சினிமா காதல் போல இல்லாமல் அமைதியான நம்பிக்கையால் கட்டப்பட்ட உறவாக இருக்கும். இவர்கள் துணையை தேர்ந்தெடுக்கும் போது அழகை மட்டும் பார்க்க மாட்டார்கள், அந்த நபரின் மனம், ஒழுக்கம், வாழ்க்கை நோக்கம் ஆகியவற்றையும் கவனிப்பார்கள். திருமணத்திற்கு பிறகு தங்கள் துணைக்கு முழு ஆதரவாக இருப்பார்கள். சில நேரம் அதிகமாக ஆலோசனை சொல்லி எல்லாம் சரியாக இருக்கணும் என்று நினைப்பதால் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் பேசிக்கொள்வதன் மூலம் அவற்றை சரி செய்துவிடும் குணம் இவர்களிடம் உண்டு. சரியான ஜாதக பொருத்தம் இருந்தால் கன்னி ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை ஒரு நீண்ட பயணமாகவும் ஒருவருக்கொருவர் வளர்ச்சி தரும் உறவாகவும் மாறும். வணக்கம் நண்பர்களே, உழைப்பையும் புத்திகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் கன்னி ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பதிவு இது. கன்னி ராசிக்காரர்கள் என்றால் அமைதியாக இருந்து கொண்டு வாழ்க்கையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மந்திரவாதிகள் மாதிரி. பண விஷயத்தில் திட்டமிடல், குடும்ப விஷயத்தில் பொறுப்பு, வேலை விஷயத்தில் நேர்மை, மூன்றையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தும் அபூர்வ குணம் இவர்களிடம் உள்ளது. வாழ்க்கையில் சின்ன சின்ன வெற்றிகள் சேர்ந்து ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்களின் பயணம் மெதுவாக இருந்தாலும் முடிவில் அது உயர்ந்த இடத்தில் நிற்கும். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டது போல உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல மாற்றங்கள், அதிர்ஷ்ட காலங்கள், குடும்ப மகிழ்ச்சி எல்லாவற்றையும் விரிவாக பார்த்தோம். ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு பெரிய மந்திரம் எதுவும் இல்லை. அவர்களின் தினசரி பழக்கங்களே மந்திரமாக மாறுகின்றன. காலை எழுந்ததும் ஒரு சிறிய திட்டம் போடுவது, அந்த நாளில் செய்ய வேண்டிய வேலைகளை மனதில் வரிசைப்படுத்துவது அவர்களின் இயல்பான குணமாகவே இருக்கும். இந்த பழக்கம் அவர்களுக்கு மன அமைதிகளையும் வேலைகளில் தெளிவையும் தருகிறது. உடல் நலத்தை பொறுத்தவரை உணவு, தூக்கம், நடைப்பயிற்சி போன்றவற்றில் ஒழுங்கு இருந்தால் அவர்களின் சிந்தனை சக்தியும் அதிகரிக்கும். குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் அதிகமாக யோசிப்பது என்ற பழக்கத்தை அதிகமாக தயாராக இருப்பது என்ற நல்ல பழக்கமாக மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் தோல்வி என்ற சொல்லுக்கு அவர்களுக்கு குறையும். தினமும் சிறிது நேரம் தனக்காக ஒதுக்கி புத்தகம் படிப்பது, தியானம் செய்வது அல்லது அமைதியாக அமர்ந்து நாளை மதிப்பாய்வு செய்வது போன்ற பழக்கங்கள் இவர்களின் வாழ்க்கையை மெதுவாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது திடீரென வானத்திலிருந்து விழும் மின்னல் போல வருவதில்லை. அது மெதுவாக உருவாகும் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் அதிக முயற்சி குறைந்த பலன் போல தோன்றினாலும் அது அவர்களின் அடித்தளத்தை வலுப்படுத்தும் காலம். குறிப்பாக 28 முதல் 35 வயதுக்குள் வேலை மற்றும் வாழ்க்கை குறித்து தெளிவான முடிவுகள் உருவாகும். அதன் பிறகு 36 முதல் 45 வயது வரை கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிலைத்தன்மையும் பொருளாதார உயர்வும் அதிகரிக்கும். அந்த காலகட்டத்தில் வீடு வாங்குதல், சொத்து சேர்த்தல், பெரிய பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற முக்கிய நிகழ்வுகள் நடைபெறும். 46 வயதுக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை வெறும் உழைப்புக்காக அல்ல, மற்றவர்களை வழிநடத்தும் நிலைக்கு உயர்வதாக மாறும். அதாவது அவர்களின் அனுபவமே ஒரு சொத்தாக மாறும் காலம் இது. இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரர்கள் எடுத்த முடிவுகள் அவர்களின் முழு வாழ்க்கைகளையும் தீர்மானிக்கும் சக்தி கொண்டவை. அதனால்தான் அதிர்ஷ்ட காலம் என்பது வெளியில் தெரியாத உள்ளுக்குள் உருவாக்கும் ஒரு மாற்றம் என்று கூட சொல்லலாம். கன்னி ராசிக்காரர்களின் மனம் எப்போதும் வேலை, பொறுப்பு, எதிர்காலம் என்ற சிந்தனையில் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதனால்தான் அவர்களுக்கு மன அனுமதி கிடையாது. சில நேரம் சவாலாக மாறும் இந்த மனதை ஒருங்கிணைக்க வழிபாடு, தியானம், மந்திர ஜபம் போன்றவர்களுக்கு இவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். புதன் கிரகம் இவர்களின் அதிபதி என்பதால் விஷ்ணு, நரசிம்மர், பெருமாள் வழிபாடு அல்லது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் இவர்களுக்கு மன தெளிவையும் அறிவுத்திறனையும் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை காலை சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து வாழ்க்கை குறித்து நன்றி உணர்வுடன் சிந்திப்பது கூட ஒரு பெரிய மனமாற்றத்தை உருவாக்கும். கன்னி ராசிக்காரர்கள் பணம், பதவி, வெற்றி ஆகியவற்றை மட்டுமே நோக்கமாக வைத்து கொள்ளாமல் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு என்ன பயன் என்ற கேள்விகளையும் சேர்த்து வைத்தால் இவர்களின் வாழ்க்கை மேலும் அர்த்தமுள்ளதாக மாறும். இந்த மனப்பாங்கு அவர்களுக்கு உள் அமைதிகளையும் வெளி உலக வெற்றிகளையும் ஒரே நேரத்தில் தரும். அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி. செவ்வாய் வலிமையாக இருப்பதால் தைரியமாக செயல்படக்கூடிய தன்மைகள் ஏற்படும். அளவு கடந்த துணிச்சல் இருக்கும். கோபம், ஆக்ரோஷம் அதிகளவில் இருக்கும். கோபத்தை குறைத்து கொள்வதும் நல்லது. தேவையில்லாமல் மற்றவர்கள் உங்களை வம்பிழுத்தாலும் எதிலும் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. நல்லதே செய்தாலும் உங்களை குறை சொல்லும் நிலை ஏற்படும். நல்ல விஷயத்தை சொன்னாலும் எதிர்மறையாக கிளம்பி உங்களை கோபப்படுத்துவார்கள். பேச்சை குறைத்து கொள்வது, நிறைய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும். விற்பனை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நற்பலன்களை தரும்.
புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வீர்கள். பத்திரப்பதிவு செய்வீர்கள். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வண்டி வாகனம் போன்றுவது யோகங்கள் ஏற்படும். அதனை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. காதலில் இருப்பவர்கள் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இல்லை என்றால் அசிங்கம், அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் பேச்சினால் காதலில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது. குழந்தைகள் வருத்தப்படுவதற்கான சூழல் ஏற்படும். குழந்தைகளால் சிறிய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சகோதரர்கள் மூலம் அவமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சகோதரர்களுக்குள் என்னதான் நல்லது செய்தாலும் ஏதாவது ஒரு குறையை சுட்டி காட்டுவார்கள். செவ்வாய் உச்சமாக இருப்பதால் சிறிது விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிலம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் ஏற்படும். உடைப்பயிற்சி விளையாட்டுத் துறையில் இருக்கும் கன்னிராசிக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். கட்டடம் கட்டி விற்பனை செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படும். செவ்வாய் பகவான் வரும் இந்த மாதம் உத்திராதிரம் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் அப்பாவுக்கு சில வகையில் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்கள் மேல் அதிகாரியிடம் வாக்குவாதம் வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது. எனவே இந்த மாதம் இனி வரும் மாதங்களில் திருவோணம் நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிக்கும் போது நல்ல லாபங்கள் கிடைக்கும். திடீர் வருமான வாய்ப்புகள் ஏற்படும். தாய் சார்ந்த விஷயங்களில் நற்பலன்கள் அனுபவிப்பீர்கள். நீர் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் கடல் கடந்து செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பார்க்காத நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கும். இன்ப அதிர்ச்சி, நல்ல திருப்பங்கள் உண்டாகும். இந்த மாதம் செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிப்பதால் கோபம், ஆக்ரோஷம் அதிகரிக்கும். எல்லா விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் புதிய வேலை கிடைக்கக்கூடும். சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து துறைகளில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களுடன் ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. விளம்பரத் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். உங்கள் உயர் அதிகாரிகளின் நல்லெண்ணத்தை பெறுவது முக்கியம். ஒரு திட்டத்தில் உள்ள தவறுகளை சரி செய்ய நீங்கள் கூடுதல் நேரம் செலவிட வேண்டியிருக்கலாம். நிர்வாகம் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வை வழங்க வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் கால அட்டவணையை உங்கள் குழுவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் செலவுகளை கண்காணிப்பது முக்கியம். சிறிய தொகையை சேமித்தால் மட்டுமே இந்த நேரத்தில் சிறிய சேமிப்புகள் சாத்தியமாகும். ஒரு எளிய பட்ஜெட்டை உருவாக்குவது உங்களுக்கு பயனளிக்கும். உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வீர்கள். காதல் உறவுகளில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். காதல் உறவில் எல்லைகள் போடப்படாவிட்டால் உங்கள் உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் தேவைகளை எளிமையாக வைத்துக் கொள்வது விமர்சனங்களுக்கு விலக்கி வைக்கும். உங்கள் அர்த்தமுள்ள செய்கைகள் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும். அக்கறையான குணம் மற்றவர்களை ஈர்க்கும். சிறிய மகிழ்ச்சிகளை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கன்னிராசிக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். மது மற்றும் புகையிலை பழக்கத்தை கைவிட விரும்புபவர்களுக்கு ஒரு நல்ல ஆற்றல். மற்றங்களை பராமரிக்க சமச்சீரான சைவ உணவை உண்ணுங்கள். ஆழ்ந்த சுவாசம் பயிற்சி செய்யுங்கள். மன அழுத்தத்தை குறைக்கும். சில பெண்களுக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். மூத்த குடிமக்கள் ஈரமான தரைகளில் நடப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஜாதக கட்டத்தில் கன்னிராசி என்பது 6வது பாவம். என் ஜோதிடத்தில் 6 என்பது அழகுக்கும் பொருளுக்கும் உரிய சுக்கிரனை குறிக்கும். ஆனால் கன்னியின் சுக்கிரன் பலவீனம் கொண்டது. இந்த பாவத்திற்கு சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் அவர்தான் யோகர். கன்னிராசி பெண் ராசி மற்றும் சுக்கிரன் என்பது பெண் கிரகம். இவர்களை சுற்றி பெண்கள் அதிகம் இருப்பார்கள். இந்த ராசியினருக்கு வீட்டில் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் இல்லை என்ற ஏக்கம் இருக்கும். கன்னியின் ஹீரோ புதன் தான். அவர் இங்குதான் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் பெறுகிறார். புதன் என்பவர் குடும்பத்தில் முக்கியமான உறவு, தாய்மாமன், நண்பர், காதலன் மற்றும் காதலி உறவுகளை குறிக்கும் கிரகம். இந்த லக்கணக்காரர்களுக்கு அறிவு கலந்த புத்திசாலித்தனத்தை இயற்கையாகவே புதன் தந்து விடுவார். ஆனால் புதன் நீச்சமோ பகையோ அசுப சேர்க்கையை பெற்றால் கல்வியில் தடை, சட்ட சிக்கல், கடன், முக்கிய தாய்மாமன் உறவு இல்லாமை, கவனக்குறைபாடு, காதல் முடிவு எடுப்பதில் குழப்பம், பேச்சில் தடுமாற்றம், படித்து பார்க்காமல் ஆவணங்களில் கையெழுத்து இடுவது மற்றும் பல்வேறு சட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள். முக்கியமாக கன்னிராசி என்பது அல்லது லக்கணத்தினர் பெரும்பாலானோர் மற்றவர்களிடம் ஏமாறக்கூடியவராக இருப்பார்கள். அதுவே புதன் வலுத்து ராகு உடன் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் தான் செய்யும் தொழிலில் அபார வளர்ச்சியும் மற்றும் சிறந்த சாதனையாளர்களாக இருப்பார்கள். முக்கியமாக இவர்கள் ஒரு செயல் துவங்கும் முன் பச்சை நிற மேனி உடைய தெய்வங்களுக்கு பச்சை நிற ஆடை, துளசி, வெற்றிலை தீபம் ஏற்றி வணங்கினால் வெற்றி நிச்சயம். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு புத்தகமாக எடுத்தால் அதன் முதல் அத்தியாயம் போராட்டமும் பயிற்சியும், 2வது அத்தியாயம் நிலைத்தன்மையும் தெளிவும், 3வது அத்தியாயம் மரியாதையும் வழிகாட்டலும் என்று பிடிக்கலாம். இவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சிரமமும் அவர்களை உடைக்கும் ஒன்றாக இல்லாமல் அவர்களை உருவாக்கும் ஒரு பாடமாக மாறும். சிறுவயதில் ஏற்பட்ட கட்டுப்பாடுகள், இளம் வயதில் வந்த குழப்பங்கள், நடுத்தர வயதில் ஏற்பட்ட பொறுப்புகள் எல்லாமே சேர்ந்து அவர்களை ஒரு முழுமையான மனிதராக உருவாக்கும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை
வெளியில் பார்க்க சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அது ஒரு பெரிய சாதனை கதை. அவர்கள் பெற்ற உண்மையான செல்வம் என்பது வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை விட மனிதர்களிடமிருந்து கிடைக்கும் நம்பிக்கையும் மரியாதையும் தான். இந்த மூன்று நம்பிக்கை, மரியாதை, மன அமைதி சேரும் போது கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு முழுமையான வெற்றி வாழ்க்கையாகவே மாறுகிறது. அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்களின் வெற்றி என்பது வெளியில் தெரியும் அதிர்ஷ்டமல்ல, உள்ளுக்குள் உருவாகும் ஒழுங்கும் பொறுமையும் தான். இவர்கள் ஒரு விஷயத்தை தொடங்கும் முன் அதை பற்றி முழுமையாக ஆய்வு செய்வார்கள். மற்றவர்கள் பார்ப்போம் என்று சொல்லும் இடத்தில் கன்னி ராசிக்காரர்கள் திட்டம் போடுவார்கள் என்று சொல்வார்கள். இந்த பழக்கம் அவர்களை தோல்வியிலிருந்து காப்பாற்றும் பெரிய கவசம். மேலும் இவர்கள் தங்கள் பலவீனங்களை மறைக்க முயல மாட்டார்கள், அதை சரி செய்ய முயல்வார்கள். ஒரு தவறு நடந்தால் அதற்காக மற்றவர்களை குறை சொல்லாமல் நான் எங்கே கவனிக்காமல் விட்டேன் என்று கேள்வி கேட்பார்கள். இதுவே இவர்களின் இரகசிய வெற்றி சூத்திரம். வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைவது என்பது திடீரென நடக்கும் விஷயமல்ல, தினமும் செய்யும் சின்ன சின்ன சரியான முடிவுகளின் சேர்க்கைதான். அந்த சின்ன முடிவுகளை சரியாக எடுக்கும் கலை கன்னி ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே தெரியும். அதேபோல் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை வட்டம் மிகவும் சுருக்கமானது. 100 பேர் நண்பர்கள் இருப்பதை விட 2 உண்மையான நண்பர்கள் இருந்தால் போதும் என்று நினைப்பவர்கள். இவர்கள் நட்பில் நம்பிக்கை மிக முக்கியம். ஒருமுறை நம்பிக்கை உடைந்தால் அந்த இடத்தை மீண்டும் நிரப்புவது மிகவும் கடினம். எதிரிகள் இவர்களுக்கு பெரும்பாலும் அவர்களின் நேர்மையாலே உருவாகுவார்கள். பொய், சுழற்சி, ஏமாற்று போன்றவற்றை பொறுக்க முடியாததால் அப்படிப்பட்ட மனிதர்களுடன் மோதல் ஏற்படலாம். ஆனால் கன்னி ராசிக்காரர்கள் சண்டையால் வெல்ல மாட்டார்கள், அமைதியாலும் புத்தியாலும் வெல்வார்கள். வாழ்க்கை வட்டம் என்பது இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போல இருக்கும். யாரை உள்ளே விட வேண்டும், யாரை வெளியே வைத்திருக்க வேண்டும் என்பதை அனுபவத்தால் கற்றுக்கொள்வார்கள். இதனால் வயது கூட கூட இவர்களின் வாழ்க்கை வட்டம் குறைந்தாலும் அதில் இருக்கும் உறவுகள் மிகவும் வலுவானதாக மாறும். சரி, உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.